தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, புதன் கடக ராசியில் இருக்கார், சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார், கன்னி ராசியில் கேது சுக்கிரன் சேர்க்கை, கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. பொதுவாக கன்னி ராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார். ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் 5ஆம் பார்வை இந்த கன்னி ராசிக்கு கிடைக்கிறதுனாலையும், அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி இருக்கிறதுனால, நீச்ச கிரகத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு. ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வக்கரகதியில் சிம்ம ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு. அந்த இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 7:41 சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் செப்டம்பர் 17ஆம் தேதி விடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு விடியற்காலை. அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள், மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும். செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 23ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார். புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதத்தில் குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும். சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள், அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா, செப்டம்பர் 1ஆம் தேதி சனி பிரதோஷம், செப்டம்பர் 3ஆம் தேதி அமாவாசை, அதாவது அமாவாசை செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி, செப்டம்பர் 9 சூரிய சஷ்டி, செப்டம்பர் 16 நடராஜர் அபிஷேகம், செப்டம்பர் 17 பௌர்ணமி. அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை, அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் 17 அன்னைக்கு. செப்டம்பர் 18லேருந்து மகாலயபட்சம் ஆரம்பம், அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து, அதாவது தேய்பிறை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை மகாலயபட்சம். இந்த மகாலயபட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. செப்டம்பர் 21 மகாபரணி, செப்டம்பர் 24 மத்தியாஷ்டமி, செப்டம்பர் 29 யதி மகாலயம், சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க. இந்த 18ஆம் தேதியிலேருந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள். தந்தை இருக்கிறவா பற்றி கவலைப்பட வேண்டாம். தந்தை இல்லாதவர்கள், மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள், இது எல்லா ஜாதியினருக்கும் உண்டு. அதனால் எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம். தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும்.
அது இப்போ வந்து செப்டம்பர் 18லேருந்து செப்டம்பர் 29 வரைக்கும் அந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள். இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. ஏன்னா 3 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள், அதுவும் சுக்கிரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள், எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். அதனால் கொஞ்சம் அதிகார துவனியோ அல்லது தலகணமோ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய உறவுகளிடம் அல்லது நண்பர்களிடம் பகைமை உணர்வு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி சூரியன் நேர் பார்வையில் இருக்காங்க, சமசப்தமமாக இருக்காங்க. இந்த அமைப்பு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ராசிநாதன் சப்தமஸ்தானாதிபதி நேர்கதியில் வரும்பொழுது, நேராக பார்க்கும்பொழுது சண்டை தான். அதாவது இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து 2 ஹீரோஸ் வந்து நேராக பார்த்துட்டாலே முறைச்சிப்பாங்களே, அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுடைய முறைப்புத்தன்மையின் காரணமாக தேவையில்லாமல் அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தான். அதுவும் ஆட்சி பலத்தோட, சூரியனும் ஆட்சி பலத்தோடு இருக்கார், 7ஆம் இடத்துல சனியும் ஆட்சி பலத்தோடு இருக்கார். இதில் சனி வக்கரகதியில் இருக்கார். சனி பொதுவாகவே கெடுதல் பண்ணுறாரு, இதில் வக்கரகதியில் இருக்கார். குதர்க்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை உங்களிடம் குதர்க்கமாக பேசுவார், நீங்கள் எரிஞ்சு விழுவீங்க. இதனால் முன்கோபம் அதிகரிக்கும், தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியில் எண்ணோட்டு எப்படி வரும்னா, என் தலையெழுத்து உங்ககிட்ட வந்து மாட்டின்னு இருக்கேனே அப்படின்ட்டு வந்து முடிச்சிடுவீங்க. விரக்தி மனப்பான்மையில் முடிப்பீங்க. இதனால் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தேன்னா 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால தொழில்துறையினர், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் வெற்றியடைவார்கள். இந்த சிம்மராசியில் பிறந்தவாளுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலை என்னதான் நீங்கள் கத்தினாலும் சண்டை போட்டாலும் உங்கள் பேரில் இருக்கிற மரியாதை குறைவு இருக்காது, குறைவு ஏற்படாது. அதனால் உங்களுக்கு அன்பு பாராட்டுவார்கள். ஆனால் கூடவே கோபத்தினால் உங்கள்கிட்ட சண்டையும் போடுவாங்க. இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 22, 23, 24, 25, 26 மற்றும் 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. ஃபினான்ஷியலாகவும் சரி, தொழில் விஷயத்தில் சரி, உத்தியோகத்தில் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூ வில் பி த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 18ஆம் தேதி விடியற்காலை 5:44 முதல் செப்டம்பர் 20ஆம் தேதி விடியற்காலை 5:15 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல ராகுவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். நிறைய பொய் சொல்கிறதுக்கு காரணமாக இருப்பார். அதாவது ராகு சந்திரன் உண்மையை மறைக்கக்கூடிய தூண்டுதலை ஏற்படுத்துவார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா குடும்பத்தாரிடம் மறைக்கும் பொழுது கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால் உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், படிக்கின்ற குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் பெருமையடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் அல்லது உங்களுடைய தொழில்துறையில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய சக பணியாளர்கள், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற உங்களுடைய நெய்பர்ஸ், உங்கள் கிட்ட வேலை பண்ணக்கூடிய, உங்கள் வீட்டில் வேலை பண்ணக்கூடிய சர்வெண்ட் மெய்டு, இல்லை உங்களுடைய ஸ்டாஃபு, மளிகை கடை வச்சுருந்தால் மளிகை கடையில் பொட்டலம் போடுற பசங்கள்லேருந்து எல்லாருமே உங்கள் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வச்சுருந்தாங்கன்னா அந்த நல்ல அபிப்பிராயத்தில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி செயல்படுவாங்க. அவங்களே வந்து சார் இப்படி பண்ணியிருப்பாரோ, சார் இது மாதிரி திட்டியிருப்பாரோ, சார் தான் நம்மளை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாருன்னு உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறையிற மாதிரி யோசிப்பார்கள். அதை நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்து கவனித்து நடந்துக்கணும், பதவிசாக நடந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், அல்லது சொந்தமாக வியாபாரம் தொழில் வச்சிருக்கிறவங்களாகட்டும்,
வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கும் பொழுது எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக் வார்த்தைகள் வரும். இந்த ராசி மட்டும் இல்லைங்க, துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. எந்த ராசிக்கெல்லாம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கோ, அதாவது சிம்ம ராசி, துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி நண்பர்கள், இவங்க 3 பேர்த்துக்கும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சர்க்காஸ்டிக் நக்கல் நையாண்டி வார்த்தைகள் மூலமாக தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை, எதை பண்ணினா எங்களுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயருக்கு உண்டான சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள், அல்லது ஹனுமன் சாலிசாவை படித்து வாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சம்மோகன கோபாலன் மந்திரத்தை தினமும் காலையில் சொல்லுங்கள். சம்மோகன கோபாலன் மந்திரம் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், பட் ஃபார் ஆல் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். யார் கூடலாம் நட்பு பாராட்டுகிறீர்களோ அவர்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு, அவர்களிடமிருந்து நெகட்டிவ் பலன்கள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சம்மோகன கோபாலன் அல்லது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். 12 லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் என்னங்கிறத போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்றாற் போல் அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை, உடனே கேள்வி வரும், வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம். 80 வயசு 90 வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும். இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.